வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து. நண்பர்களே, இப்போ நாம ஒரு தெய்வீகமான, புனிதமான, இறை ஆசிரியர் பயிற்சியிலே நாம இணைந்திருக்கோம். இந்த பயிற்சியினுடைய நோக்கம் நான் முதல்லயே சொன்னது போல, நம்ம வாழ்வினுடைய நோக்கம்தான் இந்த பயிற்சியுடைய நோக்கம். நாம உணர்வாளர்களாக மாறணும். உணர்வாளர்கள் அப்படிங்கிற நிலையில பல நிலைகள் இருந்தாலும் அதுல ஒரு உச்சகட்டமான நிலை இறை உணர்வாளர்களாக நாம் மாறக்கூடிய நிலைதான். அப்போ இறை உணர்வாளர்களாக நாம மாறணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த பயிற்சியில நம்ம இணைந்திருக்கோம். இப்போ இந்த ஓராண்டு கால புதிய ஆனந்த யோக பயிற்சி முடிச்சவங்கல்ல மேக்சிமம் நீங்க எல்லாருமே வந்திருப்பீங்கன்னு நம்புறோம். ஏன்னா இதுல ஒரு 300, 100, 400 பேர் இருக்கிறோம். இந்த 400 பேருமே ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம செல்லணும் அப்படின்னு நீங்க நல்லா மனதுல சங்கல்பம் பண்ணிக்கும். நான் சென்ற வகுப்புல சொன்னது போல, நாம் ஒரு ஞான ஆசிரியராக, இறை ஆசிரியராக மாறுவதற்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுல நாம இதை ஓராண்டு கால பயிற்சியை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட முன்னாடி நான் யோசித்த விஷயம். ஏன்னா நீங்க எல்லா விதத்திலையும் தேர்வாகி அந்த பயிற்சியை சொல்லி கொடுக்குற அளவுக்கு வரணும் அப்படின்னா ஓராண்டு காலம் இந்த பயிற்சி நடந்தாதான் அது நல்ல, உங்களுக்கே உங்க மேல ஒரு கான்பிடன்ட். நிறைய பேர் பாருங்க, இந்த அக்குபஞ்சர் அந்த இது நிறைய மருத்துவ முறைகள் எல்லாம் கத்துக்கிறாங்களே ஒழிய அதை செயல்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. என்ன காரணம்னா கத்துக்கிட்டதோட பிராக்டிஸ் வேணும். பிராக்டிக்கலா நீங்க இறங்கி அதை வேலை செய்யணும். அப்பதான் நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறப்ப கூட உங்களுக்கு என்ன இருக்காது, ஒரு பயம் இல்லாம நீங்க சொல்லி கொடுக்குற அளவுக்கு இந்த தன்மை வரும். அப்ப அந்த அளவிற்கு நாம பக்குவப்படணும் அப்படின்னா அதற்கு ஓராண்டு காலமாவது நம்ம டைம் கொடுக்கணும். ஓராண்டு காலம் இல்லை அப்படின்னா குறைஞ்சது நம்ம ஒரு 6 மாதத்திலேயாவது இந்த பயிற்சியை நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு வரக்கு முயற்சி பண்ணலாம். நான் இப்போ இந்த பிளான்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு 6 மாத காலம் தான் பயிற்சி இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்றோம். இது 6 மாத காலத்துக்குள்ள நிறைவாகணுமா அல்லது ஓராண்டு காலத்துக்கு கொண்டு போகணுமாங்கிறத நீங்க 400 பேரும் சேர்ந்துதான் முடிவு பண்ண போறீங்க. நாம் இதற்கான குவாலிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை தான் வச்சிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். மகரிஷி அவர்கள் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், தற்சோதனை, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, மௌனம், இந்த 6 விஷயங்களையும் நாம தொடர்ந்து செய்பவர்களாக இருக்க வேண்டும். முதல் வேலை ஒரு ஆசிரியருக்கான தகுதியில பயிற்சிகளை தான் செய்பவராக இருக்க வேண்டும். சரிங்களா? கற்றதை
கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். இப்ப கற்பித்தலுக்கான தகுதி என்னன்னா, கற்றல் தான் கற்பித்தலுக்கான தகுதின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அது தகுதி அல்ல. அது மட்டும் தகுதி அல்ல. கற்றதை கடைபிடிப்பதுதான் கற்பிப்பதற்கான தகுதி. சென்ற வகுப்புல சொன்னது போல ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒரு கதை இருக்கு. அவரு கிட்ட ஒரு பெண்மணி அவங்களோட பையனை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்துட்டு, சாமி இவன் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டே இருக்கிறான், உடம்பு கெட்டு போகுது, நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், நீங்க சொன்னா கேட்பீங்க கேட்பான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம் சாமி, இவனுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க. அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நீ போயிட்டு நாளைக்கு வாப்பா, நான் சொல்றேன்னு சொல்லு. சரி அந்த அம்மா இன்னைக்கு போயிட்டு அடுத்த நாள் வர்றாங்க. நாளைக்கு வந்தும் அவர் அறிவுரை சொல்லல. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாப்பா அப்படிங்க. இப்படியே ஒரு வாரம் நடக்குது. அந்த அம்மா கிட்டத்தட்ட 5-6 பர்லாங் தூரத்துல இருந்து வந்துட்டு வந்துட்டு போறாங்க. சாமி சொல்லிட்டாரு நாளைக்கு. ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் சொல்றாரு, தம்பி நீ ஸ்வீட் சாப்பிடாதப்பா, அது ரொம்ப உடம்புக்கு கேடு, இனிப்பை தவிர்த்துக்கோ, அளவா சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். வேற ஏதோ ஸ்பெஷலா அவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்து அந்த அம்மா வந்துட்டு வந்துட்டு போகுது. ஆனா அவர் எப்பவும் போல சொல்றாரு, நம்ம சொல்றது மாதிரியே சொல்றாரு. ஸ்வீட் சாப்பிடாத, உடம்புக்கு கேடு, அளவா சாப்பிடு. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆதங்கம் இருந்தாலும் கேக்குறாங்க, ஏசாமி நான் ஒரு வாரமா வர்றேன், வந்துட்டு வந்துட்டு போறேன், இத முதல் நாளே சொல்லியிருந்தா என்னவாமா அப்படின்னு கேக்குறேன். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, நான் ஒரு வாரமா ஸ்வீட் சாப்பிட்டே இருந்தேம்மா, நானும் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவேன், சரிதானுங்களா? இந்த ஒரு வாரமா என்னை நானே கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு தான் அதை வந்து டோட்டலா நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு ஒன்னு சொன்னாதான் அந்த விஷயம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செயல்படுமான்னு சொல்லிட முடியாது, பட் செயல்படுறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் சொல்ற வார்த்தையில உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு, நான் அதை செய்துட்டு சொல்றேன், நேர்மை இருக்கு, எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கு, நேர்கோட்டுல இருக்கு. அப்ப நான் நினைக்கிறத தான் சொல்றேன், சொல்றதை தான் செய்யறேன், சரிங்களா? அப்ப இது அவனுக்கு நடைமுறை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. அப்ப நாம் ஒரு விஷயத்தை கற்பிக்கிறதுக்கான தகுதி என்னன்னா, அதை நம்ம கடைபிடிக்கணுங்கிறோம், சரிதானுங்களா? கடைபிடித்தல் தான் ஞான ஆசிரியருக்கான முதல் விஷயம். நாம் அதை செய்யணும். அப்புறம் சொல்றது கூட நீங்க நல்லா சொல்லலாம், நல்லா சொல்றதுதான் பலன். நீங்க ஆழியார்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறது நீங்க பார்க்கலாம். நம்ம சிவகாமி பெருமாள் அம்மான்னு ஒருத்தவங்க வருவாங்க. என்ன பெருமாள் ஐயான்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஐயா பேராசிரியர் ஐயா, முன்னாடி இருந்திருக்காங்க, மூத்த பேராசிரியர், அவங்களோட வாழ்க்கை துணை. அந்த சிவகாமி பெருமாள் அம்மா அவங்களோட வகுப்பை நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப வந்து இந்த அடுக்குமொழி, நல்ல ஒரு அற்புதமான உரை, அப்படியெல்லாம் அவங்களோட உரையை சொல்ல முடியாது. கேட்டவங்களுக்கு தெரியும், சிலர் அப்படி இருக்காங்க. ஆனா அவங்க சொல்ற விஷயம் அப்படியே நம்ம வாழ்க்கையில வந்து அப்ளை ஆகும், உங்க மனசுல ஆணித்தரமா பதியும். குறிப்பா குருவை பற்றி அவங்க பேசுறது, மௌனம் பற்றி அவங்க பேசுறதெல்லாம் அவ்வளவு ஆழமா பதியும். ஆனா ஸ்பீச் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச்சா இருக்காது. ஏன் அவ்வளவு ஆழமா பதியுது அப்படின்னா, அவங்க செஞ்சுட்டு அதை சொல்றாங்க. 48 நாள் மௌனம் சர்வ சாதாரணமா இருப்பாங்க. புரியுதா இல்லைங்களா? குரு மேல பக்தினா அப்படி உயிரா இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க உங்க உணர்வு மூலமா இன்னொருத்தவங்க உணர்வுக்கு கடத்திடுவீங்க, சரிங்களா? அப்ப நாம உணர்வாளர்களாக மாறும். மகரிஷி அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஒரே ஒரு உணர்வாளர்
பல ஆயிரம் லட்சம் மக்களுடைய வாழ்க்கையில உணர்வை கொடுக்க முடியும். இப்படி ஒரு உணர்வாளர்களா நாம மாற இருக்கிறோம். அதற்கு ஃபர்ஸ்ட் பயிற்சியை நம்ம கடைபிடிக்கணும். சரிங்களா? நான் இந்த ஆசிரியர் சொல்றப்ப ஒரு கதை ரெகுலரா சொல்ற வழக்கம் உண்டு. இந்த ஆசிரியரோட இம்பார்ட்டன்ஸ், நாம எவ்வளவு பெரிய தகுதிக்கு இயற்கை இறைநிலை நம்மளை உயர்த்த போகுது அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா தானே கடுமையா படிக்கிறீங்க, உழைக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்தியாவில மிகப்பெரிய போஸ்டிங் தான் நீங்க ஐஏஎஸ் தான் சொல்றீங்க. ஆனா ஒரு நாட்டினுடைய பின்லாந்துன்னு நினைக்கிறேன், அந்த நாட்டினுடைய சிஸ்டம், நீங்க இங்க ஐஏஎஸ்க்கு எந்த அளவுக்கு படிக்கணுமோ அது மாதிரி 4 மடங்கு வந்து அங்க ஆசிரியராக படிக்கணும் அந்த நாட்டுல. இங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் பார்த்தா நீங்க எவ்வளவு ஒரு பெரிய கிரேடா பாக்குறீங்களோ அது மாதிரி 10 மடங்கு கிரேடா பார்ப்பாங்க அங்க ஆசிரியரா இருக்கிறோம். ஏன்னா ஒரு வருங்கால சமுதாயம் ஒரு வகுப்பறையிலே தீர்மானிக்கப்படுகிறதுன்னு நம்ம வாசகம் தான் வச்சிருக்கிறோம். சரியானுங்களா? அடுத்த ஜெனரேஷன் எங்க தீர்மானிக்கப்படுதுன்னா உங்க ஸ்கூல்ல தான் தீர்மானிக்கப்படுது. வகுப்பறையில அந்த 15 ஆண்டுகள் அந்த குழந்தையை நம்ம என்ன பண்றோம்? அந்த குழந்தையை நம்ம பக்குவப்படுத்துறோம். அந்த குழந்தை வெளியே வந்துதான் இந்த உலகத்துல மாறுது. அது அடுத்த சமுதாயத்திலே மிகப்பெரிய பொறுப்புல தலைவராக, பொருளாதார வல்லுநராக, அரசியலிலே எல்லாம் குழந்தைய இருந்தானே வர்றாங்க. அப்ப இந்த சமுதாயம் எப்படி இருக்குது, அது யார் தீர்மானிக்கிறாங்கன்னா மாணவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அடுத்த சமுதாயம் மாணவர்கள். மாணவர்களை யாரு தீர்மானிக்கிறாங்கன்னா ஆசிரியர் தான் ஆசிரியர் தான் தீர்மானிக்கிறார். அப்ப அந்த ஆசிரியருடைய பணி எவ்வளவு உயர்வு. மதுரை சொல்லுவாங்க, வாழ வழிகாட்டி பயிற்சியூட்டி வாழ வைக்கும் சிறந்த செயல் கல்வியாகும். கல்வின்னா சும்மா இல்ல, வாழ வழிகாட்டணும், பயிற்சி கொடுக்கணும். சரிங்களா? வாழ வழிகாட்டி பயிற்சியூட்டி வாழ வைக்கும் சிறந்த செயல் கல்வியாகும். வாழ்வையே கல்வி போதனைக்கே நல்கி, அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையவே கல்வி போதனைக்கே நல்கி வாழ்வில் உயர்நிலை பெற்றோர் ஆசான் ஆவார். நீங்க வாழ்க்கையவே இந்த மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வர்றீங்க. அப்ப நம்ம எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றோம்ங்கிறது பாருங்க. சரிங்களா? நீங்க பாருங்க, எல்லாருமே ஆசிரியரை மதிக்கிற இடத்த நீங்க பார்க்கலாம். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னது. இப்ப நீங்க குரு ஸ்தானத்துல வரப்போறீங்க. அதுதான் இவ்வளவு தூரம் நான் அதை பத்தி சொல்ல வேண்டியது. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா ஓகே, நம்ம உடல் உயிர் அத்தனையும் கொடுத்து நம்மை பெற்று வளர்த்திருக்காங்க. அவங்கள முதல் தெய்வமா வழிபடுறது தப்பு இல்லை. ஆனால் குரு, தெய்வத்துக்கு முன்னாடி குரு தான் இருக்காரு. சரிதாங்க? ஏன் குருவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம்? இந்த இறைவனை உணர்த்துவதற்கு குருவர்கள் இன்றி திருவருள் இல்லை. சரிதாங்களா? அப்ப அந்த குரு ஸ்தானத்துக்கு நாம செல்ல போறோம். அப்ப நாம நம்மளை எவ்வளவு தகுதிப்படுத்திக்கணும், பக்குவப்படுத்திக்கணும்னு ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். எப்பவுமே இருக்கணும். சரிதாங்க? நம்மை நாமே தகுதியை உயர்த்தி கொள்றதுக்கான வாய்ப்பை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. ஒரு குரு ஸ்தானத்திற்கு நம்ம செல்ல போறோங்கிறது நீங்க மனதில் எப்பவுமே வைத்துக் கொள்ளுங்க. சரி, அந்த விதத்துல ஒரு ஆசிரியர் என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட ஒரு கதை, படித்ததல்ல, ஒரு நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய உயர்வு எவ்வளவு பெரிய உயர்வுங்கிறது உங்களுக்கு உணர்த்தும். அதற்காக நான் நீங்க உயர்வு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஒரு நாட்டில, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன் காலம் கருதி, ஒரு நாடு, இந்த சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி போன்ற ஒரு நாடு, இந்த நாட்டில் நடந்த நிகழ்வு. அந்த நாட்டில ஒரு சேரி பகுதின்னா தெரியல, ரொம்ப ஒரு படிக்காத, ரொம்ப தவறுகள் எல்லாம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிற ஒரு பகுதி. அந்த நாட்டுல ஒரு ஒரு ஆசிரியர் பிஹெச்டி பண்றாரு. பிஹெச்டி பண்றப்ப அவரோட டாபிக் இந்த மாதிரி, சேரி பகுதியில் இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு,
குறிப்பாக அங்க இருக்கிற குழந்தைகள் அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கு. அது கூட ஒரு 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் வளர்ந்து எப்படி வருவாங்க அப்படிங்கிறத ரிசர்ச் பண்றாரு. ரிசர்ச் பண்ணி அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்றாரு. இந்த குழந்தைகள் இப்ப அத்தனை தவறுகளையும் செய்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகள் வருங்காலத்துல மிகப்பெரிய கொள்ளைக்காரர்களாக, கொலைக்காரர்களாக, சமுதாய விரோதிகளாக, சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய நபர்களாக மாறி விடுவார்கள் அப்படின்னு அவர் தீசிஸ் எழுதுறாரு. இது வந்து உலகமே அறிஞ்ச உண்மைதான். அதை அவர் தீசிஸா கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணி வைக்கிறார். இந்த பிஹெச்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க ஒரு பிஹெச்டி பண்றீங்கன்னா நீங்க ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுவீங்க. நீங்க பண்றது மட்டும் பத்தாது, கூடவே நீங்க சொன்னதுக்கு ஆதரவா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் எடுத்து நீங்க வந்து தொகுத்து பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது பிஹெச்டியில ஒரு வேலை. ஒரு 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னொரு நபர் அதே மாதிரி சேரி பகுதியில ஒரு பிஹெச்டி பண்றதுக்கு ரிசர்ச் பண்றாரு. அப்படி பண்ணும்போது இந்த முன்னாடி இவர் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, இந்த பிஹெச்டியை எடுத்து படிக்கிறார். பிஹெச்டினா ஒரு ஆராய்ச்சி படிப்பு அப்படின்னு பேரு. சரிங்களா? அவர் ஆராய்ச்சி பண்ணி தான் என்னன்னு எடுத்து படிக்கிறாரு. படிக்கிறது அவருக்கு செம்மையான இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பிஹெச்டி அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாணவர்கள் இப்படி எல்லாம் இருந்தாங்க, இன் ஃபியூச்சர் இவங்க இப்படி எல்லாம் ஆவாங்கன்னு எல்லாம் தெளிவா எழுதி பண்ணி, அவருக்கு என்ன ஒரு ஆசை வந்துருச்சுன்னா, சரி 25 வருஷம் இப்போ ஆயிப்போச்சு, இப்ப போய் அந்த பசங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்போம், அது நம்மளோட பிஹெச்டி யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களை எல்லாம் விசாரிச்சு அந்த நபர்கள் எல்லாம் பாக்குறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அவருக்கு காத்து இருக்குது. இவரு இந்த புத்தகத்தில் எழுதினார் இல்லையா, இந்த மாணவர்கள் எல்லாம் கெட்டவர்களாக, கொலைகாரர்களாக, கொள்ளைக்காரர்களாக, சமுதாய விரோதிகளாக, துரோகிகளாக இருப்பாங்க, இவர்களால் இந்த நாடு நாசமாகும் எழுதி வச்சிருக்காருல்ல பிஹெச்டில. அப்பேற்பட்ட அந்த மாணவர்கள் எல்லாம் அந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்புகள்ல உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தன் பொருளாதார வல்லுநர் இருக்கான், ஒருத்தர் அரசியல் வல்லுநரா இருக்கான், ஒருத்தர் சயின்ஸ்ல பயங்கரமான லெவல்ல இருக்கான். இப்படி அந்த சமுதாயத்துல மிக உயர்ந்த போஸ்டிங்ல இருக்கான் இவர் எழுதின நபர்கள். நேரா போய் பேட்டி எடுக்கிறாரு. அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க, ஷாக்கா இருக்கு. அப்ப அவர் வந்து அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்களை பத்தி ஒரு தீசிஸ் எழுதியிருக்காங்க தெரியுமா? தெரியும், நல்லா தெரியும். அந்த ஆசிரியரே எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க சின்ன பையனா இருந்தப்ப எங்ககிட்ட எல்லாம் வந்து நிறைய கேள்வி கேட்டு எங்க கூட எல்லாம் இருந்தாங்க. சரி, இப்ப எப்படி அவர் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு, ஆனா நீங்க இப்படி இருக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா, அவர் ரிப்போர்ட் கொடுத்தது தப்பு இல்லை, அவரோட பிஹெச்டி 100% கரெக்ட், நாங்க அப்படித்தான் இருந்திருக்க வேண்டிய நபர், மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் பிஹெச்டி செய்துட்டு சென்றதுக்கு அப்புறம் ஒரு ஆண்டுகள் கழித்து எங்க கிராமத்துல ஒரு மாற்றம் நடந்தது. என்ன மாற்றம் நடந்ததுன்னா, அரசாங்கத்தின் மூலமாக எங்க பகுதிக்கு ஒரு ஆசிரியரை நிர்ணயம் பண்ணி இங்க இருக்கிற மக்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு நிர்ணயம் பண்ண. அப்படி ஒரு ஆசிரியர் எங்க ஊருக்கு வந்தார். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணாரு, நாங்க யாருமே போகல. எல்லாரும் அவர் திட்டணும், கிண்டல் பண்ணோம், கேலி பண்ணோம். இருந்தாலும் அவர் எங்களுக்கு புரியல அப்படிங்கிற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்க கூடயே இணைஞ்சு எங்க கூடயே இருந்து எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா எங்களுக்கு அதை புரியுமோ, உணர முடியுமோ, விளையாட்டு போக்குல ஜாலியா அந்த விஷயத்தை அப்படியே சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கல்வி மேல ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி பள்ளிக்கு வர வச்சு எங்களுக்கு அந்த கல்வியை முழுசா முறையா போதிச்சு அந்த கல்வியோட வேல்யூ உயர்வெல்லாம் சொல்லி, நாங்க இருக்கிற நிலை இப்படியே இருந்தா என்ன ஆகும், இன் ஃபியூச்சர் நீங்க எப்படி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அத்தனை நன்மைகளையும் பண்ணி எங்களை படிக்க வச்சு இப்போ இந்த உயரத்துல இருக்கிறதுக்கு அவரு தான் காரணம். பாருங்க, அவர் போட்டோவை கூட வச்சிருக்கேன்னு காமிக்க.
நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. இது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒரு சாதாரண ஆசிரியர் அப்படி சொல்ல முடியாது அவரை. இந்த ஆசிரியரை, இவர் உண்மையாலுமே ஒரு இறை ஆசிரியர், ஞான ஆசிரியர், தெய்வ பிறவி அப்படிதான் சொல்லணும். இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பகுதியவே இந்த அளவுக்கு அவரால் மாற்ற முடியுது. அவர் எவ்வளவு தெய்வீகமானவரா இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு ஆசிரியர், அவருக்கு இறைவனை பத்தி தெரியாது, பிரபஞ்சத்தை பத்தி தெரியாது, உடல் உயிர் மனதை பற்றி தெரியாது. கல்வி தெரியும், கல்வியோட முக்கியத்துவம் தெரியும், ஒழுக்க பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் தெரியும். அப்ப இறைவனை பற்றிய ஞானமே இல்லாத ஒரு ஆசிரியர் சமுதாயத்திலே இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றால், ஒரு ஞான ஆசிரியர், இறைவனை உணரக்கூடிய, உணர்ந்து ஓதக்கூடிய ஒரு ஆசிரியர் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு நம்ம மூலமா. நிச்சயமா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அதற்கு நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பக்குவப்படுத்தக்கூடிய, தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் நம்மளை இன்னைக்கு குருமகான்கள் நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த விதத்துல நாம இந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்குற ஒரு பயிற்சின்னு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் நாம் இந்த பயிற்சியை முடிவு பண்றோம், நிறைவு பண்ணுவோம். அப்ப இந்த 6 மாத காலம் நீங்க தீவிரமா அந்த பயிற்சியை செய்யறதா இருக்கணும். சரிங்களா? மார்ச் டு அடுத்த ஆகஸ்ட், வர்ற ஆகஸ்ட் வரைக்கும் 6 மாத காலம் இந்த பயிற்சியை நம்ம தீவிரமா கொண்டு போகலாம். 6 மாதத்துக்குள்ளேயே நீங்க ஆசிரியர் ஆகிற அளவுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ நான் எல்லாமே மேக்சிமம் கொடுத்துட்றேன். சொல்ற விஷயத்த நல்லா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 6 மாசத்தோட கோர்ஸ் முடிஞ்சிடும். இல்ல அது சரியா வரல அப்படின்னா நாம என்ன பண்ணணும், இன்னொரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த 6 மாசத்துல தேர்ச்சி பெற்றவங்கள தனியா எடுத்துருவோம். சின்சியரா பண்ணவங்க 6 மாசத்துல வந்துருவாங்க. அப்புறம் பண்ண முடியாதவங்களும் இன்னும் கொஞ்சம் 6 மாசம் அப்புறம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதுதான், வேற வழி இல்லை. இல்லாட்டி அடுத்த பேட்சில் மறுபடியும் ஜாயின் பண்ணணும். நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் கேட்டுக்கிறது 2 விஷயம். 100% அட்டண்டன்ஸ், 100% டைம் மேனேஜ்மெண்ட் கொடுங்க. சரிங்களா? நான் முன்ன பின்ன தத்துவம் தவமும் மாத்தி மாத்தி கூட எடுப்போம். எப்ப எதை செய்வோம்னு எனக்கே தெரியாது. அதனால முழு ஒத்துழைப்பா 12 to 1:30 செவ்வாய் வியாழன் சனியில வந்தா மட்டும்தான் உங்களால ரிசல்ட் பார்க்க முடியும். சரி, இந்த 6 மாசத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்த வகுப்புல இருந்து வர செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுக்கான தவம் அப்படின்னு சொன்னா 6 மாதங்களுக்கு நாம 12 தவங்களை ஏற்று இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு தவம், 15ல இருந்து 30 வரைக்கும் ஒரு தவம். சரிங்களா? இப்படி 6 மாசத்திற்கு 12 தவங்களை உங்களுக்கு ஏற்று. இப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 தியானம் கொடுத்துருக்குறோம். இன்னும் 2 சிறப்பு தியானம் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே சொல்லி கொடுத்துரும். அப்ப முதல் மாதம் முதல் 15 நாள் நம்ம ஆக்கினை தியானத்தை ஸ்ட்ராங்கா ஏற்றணும். சரிங்களா? எல்லாருமே துரியம் ஆக்கினை எல்லாம் மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருப்பீங்க. நாளை மறுநாள்ல இருந்து, அந்த செவ்வாய்க்கிழமையில இருந்து உங்களுக்கு நீங்க இன்றிலிருந்தே கூட தொடங்கிடலாம். 15 நாள் டீப்பா ஆக்கினை மட்டுமே, கண்டினியூஸ் ஆக்கினை 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 ஆக்கினை. அடுத்தது சாந்தி, அப்புறம் துரியம், அப்புறம் பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவதவம், துரியாதீதம்னு அந்த லைனா அந்த தவம் 15 நாளைக்கு ஒரு முறை போயிட்டே இருக்கும். 6 மாசத்துல 12 தவத்தை டெப்தா நீங்க பண்ணிருவீங்க. அது பண்றப்ப வாய்ப்பு இருந்தா நான் மீண்டும் ஒரு முறை கூட சில விளக்கங்கள் கொடுத்து கொடுத்து அந்த தவத்தை உங்களுக்கு கொடுக்குறப்போ இன்னும் ஆழமா நீங்க பண்றதுக்கு அதுல வாய்ப்பு இருக்கு. அதே போல 6 மாதத்திற்கு தற்சோதனை நாம பிளான் பண்ணியிருக்கோம். தற்சோதனை, சரிங்களா? அந்த தற்சோதனைய நம்ம 6 மாசத்திற்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு தற்சோதனையா பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டே இருப்போம். நான் வாய்ப்பு இருந்தா அதையும் 12 பேட்சா பிரிக்கலான் இருக்கு.
உதாரணத்திற்கு இந்த ஒரு 15 நாளுக்கு நேர மேலாண்மை, அதுதான் தற்சோதனை. அடுத்த 15 நாளுக்கு 5 அளவு முறை, அதுதான் தற்சோதனை. அடுத்த 15 நாளுக்கு எண்ணம் ஆராய்தல், அடுத்த 15 நாளுக்கு ஆசை சிரமித்தல். இப்படி 15 நாட்களுக்கு ஒவ்வொரு தற்சோதனையை நம்ம வந்து செய்ய போறோம். அப்ப எல்லா தற்சோதனையிலையும் நீங்க தெளிவாயிருவீங்க, எல்லா தவத்திலையும் நீங்க தெளிவாயிருவீங்க. தவத்தை நல்லா பண்ணி பழகிருவீங்க, தற்சோதனை நல்லா பண்ணி பழகிருவீங்க. சரிங்களா? அது போக நாம செய்ய வேண்டியது, வாரத்திற்கு ஒரு பாடல் என்று ஒரு 4 பாடல், 6 24 பாடலை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணணும். உடனே மனப்பாடமான்னு சரிங்களா ரீதியாக வேண்டாம். நம்ம ஆளுகளுக்கு படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும்னா அவ்வளவுதான். இருக்கிற 400 பேர்ல ஒரு 200 பேர் ஓடி போயிடும். மனப்பாடம்னா அது மனப்பாடம்னு இல்லை. இப்ப எல்லாம் வல்ல தெய்வம் அது, ஆதியனும் பரம்பொருள் போன்ற இறைவனுக்கு குருவனுக்கு பாடலே நமக்கு 6 பாடல் இருக்கு. அப்போ ஒரு வாரத்திற்கு ஒரு பாடலை தான் நாம சொல்றோம். நாங்க படிக்கிறப்போ ஒரு வகுப்புக்கு ஒரு பாடல். சரியா? 180 பாடலை ஞாபகம் வச்சோம், படிச்சோம், மனப்பாடம் பண்ணோம். அது ஒரு பெரிய நன்மை கொடுக்கும். நான் அந்த அந்த பாடலை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றப்ப பாடலை பற்றி ஒரு விளக்கத்தோட நான் உங்களுக்கு அந்த பாடலை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றேன். சரிங்களா? அப்ப நீங்க இந்த வர்ற செவ்வாய்க்கிழமையில இருந்து இந்த வீக்குக்கான பாடல் தொடங்குது. வர செவ்வாய்க்கிழமையில இருந்து ஒரு வாரத்துக்கு நீங்க என்ன பாட்டுனா அந்த எல்லாம் வல்ல தெய்வம் அது பாடலை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு ஒரு பாட்டு தான். சரிதானுங்களா? அந்த பாட்டை நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த பாட்டோட பாடல் வரிகள் லிங்க் எல்லாமே நாங்க குரூப்ல ஒவ்வொரு வாரத்துக்கும் அந்த பாட்டை ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? இதே நீங்க வாரத்துக்கு ஒரு பாட்டா உங்களுக்கு அதை பாடியும் அனுப்புவோம். வாய்ப்பு இருந்தா இந்த வகுப்புலயே பாடுறதுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்போம். அதுக்கு ஒரு மாசம் ஆகட்டும்னு பாக்குறோம். அதை நான் சொல்றேன் எப்படின்னு சொல்றேன். அப்ப தவம் 15 நாளைக்கு ஒரு தவம் ஆக்கினை, தற்சோதனை 15 நாளைக்கு ஒரு தற்சோதனை. இந்த தடவை ஃபர்ஸ்ட் தற்சோதனையே வந்து நேர மேலாண்மை தான். அதை பற்றி விளக்கம் அடுத்தடுத்த வகுப்புகளை கொடுக்குறேன். அதற்கப்புறம் 3வது பாடல்கள்ல இந்த வாரத்திற்கு எல்லாம் வல்ல தெய்வம் அது. ஒவ்வொரு வாரத்துக்கும் அந்த பாட்டு லிங்க் எல்லாமே உங்களுக்கு தெளிவா அனுப்புறோம். நீங்க கேட்டு பாடி மனப்பாடம் பண்ணி மனதுல பதிய வச்சு ஒரு பாட்டு பாடணும்னா நீங்க பாடிடணும். சரிங்களா? 4வது மாதத்திற்கு ஒரு புத்தகத்தை நீங்க படிக்கணும். 6 மாதத்திற்கு 6 புத்தகம். இந்த முதல் மாத புத்தகம் என்னன்னா எனது வாழ்க்கை விளக்கம் என்ற மகரிஷி அவர்களுடைய புத்தகத்தை நீங்க படிக்கணும். அந்த புத்தகம் எங்க கிடைக்கும்னா வேதாத்ரி.edu.in அப்படிங்கிற வெப்சைட்ல ஆன்லைன்லயே கிடைக்கும். புக் பண்ணா வீட்டுக்கே வந்துடும். இல்ல பக்கத்தால் ஏதாவது மனவளக்கலை யோகா மன்றங்கள் இருந்தா அங்க போய் நீங்க வாங்குறனா வாங்கிக்கலாம். அல்லது அதனோட பிடிஎஃப் காப்பி கூட எங்ககிட்ட இருக்குது, நாங்க உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம். சரிங்களா? நீங்க அதை பார்த்து கூட படிக்கலாம். அப்போ அந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அந்த புத்தகம் ஒரு 200 பேஜ் இருக்கும். டெய்லி ஒரு 8 பேஜ் 10 பேஜ் நீங்க படிக்கணும். அது வர செவ்வாய்க்கிழமைக்குள்ள நீங்க வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. வெளிநாடுகள் இருக்கிறவங்க வாங்க முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த நாம பிடிஎஃப் அனுப்புறத நீங்க படிச்சுக்கலாம். போன்லயே பார்த்து லேப்டாப்ல பார்த்து படிச்சுக்கலாம். எல்லாருக்கும் அனுப்புறோம். இந்த புத்தகத்திலிருந்து ஒரு கருத்தியல் நீங்க எழுதணும். இதுல எழுத படிக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு கருத்தியல் நீங்க எழுதணும். அது குறைஞ்சது 10 பக்கத்துக்கு எழுதணும். 10 பேஜஸ். ஒரு பேஜை நீங்க எழுதுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஒரு மாசத்துக்கு நான் சொல்றேன், ஒரு வாரத்துக்கு இல்லை. இந்த புக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 30 நாளைக்கு நீங்க படிக்க வேண்டிய ஒரு புக்கு. முதல் புக்கு எனது வாழ்க்கை விளக்கம். அந்த புக்ல வந்து பல்வேறு விஷயங்களை வந்து மகரிஷி பேசியிருக்காங்க. அதை பத்தி நான் பின்னாடி சொல்றோம். எனது வாழ்க்கை விளக்கம்
என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எழுதின ஆட்டோபயோகிராபி, அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஏன்னா குருவை தெரியாம நீங்க குருவின் மூலமாக சீடன் ஆக முடியாது. சரி, இவ்வளவு நாள் குருவை பற்றி நீங்க பெரிதாக தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப குறைவா தான் தெரிஞ்சிருப்பீங்க. அந்த நூலை படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். அந்த நூல், ஒரு மகானுடைய வாழ்க்கையை நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையவே அது புரட்டும். அந்த அளவுக்கு அந்த நூலுக்கு ஆற்றல் இருக்கு. அந்த நூலை படிச்சீங்கன்னா தெரியும். கண்ணீர் விடாம அந்த நூலினுடைய முதல் 15 பக்கத்தை உங்களால கடக்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த நூல்ல பெரிய விஷயம் இருக்குது. நான் அதை பத்தி நிறைய பேசுறேன், டைம் இல்லை. அப்ப அந்த நூலோட லிங்க் அனுப்புறோம். நீங்க எல்லாரும், அது ஒரு 150 ரூபா வரும் அதிகபட்சம். எல்லாரும் புக் பண்ணி ஆன்லைன்லயே புக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்ல பக்கத்தால மன்றங்கள் இருந்தா போய் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி பிடிஎஃப் காப்பியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. இது ஒரு மாசத்திற்கு அந்த புத்தகத்துல அந்த எனது வாழ்க்கை விளக்கத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது என்ன, இதுதான் கருத்தியல். அந்த புத்தகத்தை படிக்கிறீங்க, அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படிங்கிறத நீங்க கருத்தியல எழுதுறீங்க. ஒரு 10 பக்கத்துக்காவது எழுதணும். குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் நீங்க எவ்வளவு வேணா எழுதலாம். இது கருத்தியல். அப்ப தவம் ஒண்ணு பண்றோம், தற்சோதனை ஒண்ணு பண்றோம், பாடல் 4 பாட்டு மனப்பாடம் பண்றோம், அப்புறம் ஒரு புத்தகம் படிக்கிறோம். புத்தகம் படிச்சதுல இருந்து ஒரு கருத்தியலா நாம ஒண்ணு எழுதணும். இந்த 5 விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. மார்ச் மாதத்தில் நம்ம இது எல்லாமே பண்ண போறோம். இதுக்கு பயப்பட தேவையில்லை. ஒன் பை ஒன்னா எல்லாத்தையுமே நாங்களே சொல்லி கொடுப்போம். இந்த வகுப்புகளே அதை பத்தி சொல்லி கொடுப்போம். நீங்க இந்த வகுப்பை ப்ராப்பரா அட்டன் பண்ணாலே நீங்க இது எல்லாத்தையுமே ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். இது ஒரு 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 டாபிக். சரி, காலம் ஆயிடுச்சு. நான் மிக முக்கியமான சில அறிவிப்புகளை சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவு பண்ணிடலாம். நீங்க எல்லாருமே இறை ஆசிரியர் பயிற்சி 2 அப்படின்னு போட்டிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாம ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? இறை ஆசிரியர் பயிற்சி 2 அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கணும். உங்க வாட்ஸ்அப்ல திறந்து பார்த்து இருக்குதான்னு பார்த்து, இல்ல அப்படின்னா, அம்மா இப்போ உங்களோட நம்பர் அன்னைக்கே கொடுத்துட்டோமாமா, எல்லாத்துக்கிட்டையும் அவங்க கனகாமா நம்பர் இருக்கும். அப்படி யாராவது இல்லை அப்படின்னா நீங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அவங்க லிங்க் அனுப்புவாங்க, நீங்க சேர்ந்துக்கலாம். சரிங்களா? ஒண்ணு மெயின் விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறோம். நான் முதல்ல என்ன யோசிச்சேன்னா, இந்த புதிய ஆனந்த யோக பயிற்சி முடிச்சவங்க எல்லாத்தையுமே இறையாசிரியர் பயிற்சியில சேர்த்திடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணோம். ஆனா ஒரு சிலர் அதுக்கு வில்லிங் இல்லை போல தெரியுது. அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த இறையாசிரியர் பயிற்சிக்கான ஒரு விண்ணப்பம் இருக்கு, அப்ளிகேஷன். அது நீங்க அப்படியே கூகுள் ஃபார்ம் டைப் பண்ற மாதிரி, சர்டிபிகேட் டைப் பண்ணீங்களா அதே மாதிரி டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு விஐபி நம்பர் கொடுத்துருவோம். விஐபி நம்பர்னா வேதாத்திரியன் இன்பிரிண்ட் பர்சன் நம்பர். வேதாத்திரியன் இன்பிரிண்ட் பர்சன் நம்பர். சரிங்களா? இதுதான் விஐபி நம்பர். இது ஆல்ரெடி நம்ம இறை ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்குறோம், போன பேட்ச் முடிச்சவங்களுக்கு. இந்த பேட்ச் தொடங்குறப்பவே நாங்க அந்த நம்பரை கொடுத்துருவோம். அந்த நம்பரை வச்சுதான் உங்களுக்கு குரூப் பிரிப்போம். 1ஆம் நம்பர்ல இருந்து 30ஆம் நம்பர் வரைக்கும் ஒரு குரூப், 31ல இருந்து 60 வரைக்கும் ஒரு குரூப்னு குரூப் பிரிச்சு உங்களை ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு இண்டிவிஜுவலா என்னவெல்லாம் ஹெல்ப் வேணுமோ எல்லாமே பண்ணுவோம். அதனால நீங்க எல்லாருமே அந்த இறை ஆசிரியர் பயிற்சி அப்ளிகேஷன் ஃபார்மை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வந்துடும். அதை தயவு செஞ்சு எல்லாருமே ஃபில்அப் பண்ணிருங்க. அதுல ஃபில்அப் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இறை ஆசிரியர் பயிற்சிக்கு விஐபி நம்பர். ஏன்னா ஒரு சிலருக்கு வில்லிங் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க எல்லாம் விட்டுறலாம். மறுபடியும் சொல்றேன், இது கடினமெல்லாம் கிடையாது, எளிமையானது தான். நாம இன்வால்மெண்ட்டா அதையும் செய்யணுங்கிறதுக்காக நம்ம இதையும் சொல்றோம்.
சரிங்களா? அப்ப எல்லாருமே இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கும். கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. உங்க டீட்டெயில்ஸ் வந்துடும். அது இருக்கிறவங்களுக்கு விஐபி நம்பர் போட்டு அதிகபட்சம் மண்டேக்குள்ள உங்களுக்கு எல்லாமே கையில கிடைச்சிடும். இப்போ தற்சோதனை அப்படின்னு நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா? அதுல நேர மேலாண்மை அப்படின்னு ஒரு தற்சோதனை இருக்கு. அந்த தற்சோதனைய நாம இந்த வாரத்திலிருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அதுக்கும் ஒரு லிங்க் போடுவோம். டெய்லி அந்த லிங்க்ல நீங்க டச் பண்ணி இன்னைக்கு நீங்க தற்சோதனை செய்தீங்களா அப்படிங்கறத அதுலயே கேட்டு, சரிதானுங்களா? அதை நீங்க அப்படியே டிக் பண்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எவ்வளவு பேர் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அதுல வந்து குறிப்பா இன்னைக்கு உடற்பயிற்சி பண்ணீங்களா, தியானம் பண்ணீங்களா, காயல் பண்ணீங்களா, இது எல்லாமே கேட்டிருப்போம். கூடவே டைம் மேனேஜ்மெண்ட் படி இருந்தீங்களா அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களையும் கேட்டிருப்போம். அந்த ஃபார்மை நீங்க மண்டே அதிகபட்ச டியூஸ்டேல இருந்து கம்பல்சரி ஃபில்அப் பண்ணணும். இந்த ஒரு 2 நாள் ட்ரையலா அந்த ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புறோம். ஃபில்அப் பண்ணி பார்த்துக்கோங்க. டியூஸ்டேல இருந்து கம்பல்சரி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிராக்டிக்கலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகேங்களா? சரி, இந்த அளவோட நான் இந்த உரையை வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை டவுட் கிளியரன்ஸ் செஷன் ஒன்று நான் பிளான் பண்றேன். நீங்க யாரு வேணா உங்களோட டவுட்டை யூடியூப்லயும் ஜூம்லயும் கேட்கலாம். அந்த டவுட் கிளியர் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ் வந்து டைரக்டா சப்ஜெக்ட் கோச்சிங் எல்லாமே நம்ம கொண்டு வந்துடும். சரிங்களா? அதனால நல்லா சீரியஸா சின்சியரா முயற்சி பண்ணுங்க. அந்த ஃபார்மை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல உள்ள வந்துருங்க எல்லாருமே. ஆமா, இதுல ஏதாவது சேட்ல போடுறீங்களா? வாட்ஸ்அப் குரூப்பினோட லிங்க் ஏதாவது? ஐயா அஹ், இல்லையா? ஐயா சரிம்மா, நான் போட்டுக்கிறேன். சரி, இப்போ உங்களை எல்லாம் வாழ்த்து நிறைவு செய்தர்றேன். நிறைவு செய்ததுக்கு அப்புறம் அந்த குரூப்போட லிங்கை இப்ப ஜூம்லயும் யூடியூப்லயும் ரெண்டுலயுமே நானே போஸ்ட் பண்றேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க குரூப்ல இல்லாதவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கோங்க. அந்த குரூப்ல மட்டும்தான் முழுக்க முழுக்க எல்லா தகவல்களும் உங்களுக்கு வரும். இன்க்ளூடிங் ஃபார்மு, விஐபி நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த குரூப்ல மட்டும்தான் வரும். அதுல இல்லைன்னா நீங்க நிச்சயமா இறையாசிரி பயிற்சியில கலந்து கொள்ள முடியாது. சரிதானுங்களா? அதனால எல்லாரும் அந்த குரூப்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் அதனோட வாட்ஸ்அப் லிங்கை இந்த ஜூம் சேட்லயும் அண்ட் யூடியூப்ல அந்த இப்போ கேட்டிருக்கிறது கீழேயும் நான் இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. உங்களை வாழ்த்து நிறைவு பண்ணி வாழ்க வளமுடன். இந்த தெய்வீகமான நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி நிறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி, நண்பர்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. அதாவது இப்ப நீங்க உள்ள ஒரு 400 பேர் இருக்கிறீங்கன்னா 400 பேர் வீட்லயும் கண்டிப்பா குழந்தைகள் இருப்பாங்க. ஒன்னா உங்க வீட்டுல இருப்பாங்க, இல்லாட்டி உங்க பசங்க பொண்ணுங்க வீட்டுல இருப்பாங்க, தெரிஞ்சவங்க வீட்டுல கூட இருப்பாங்க. குழந்தைகளுக்கான ஒரு யோக பயிற்சி காலையில் 7ல இருந்து ஒரு 7:15 7:20 வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தை பக்கம் வராங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுல உங்களோட குழந்தைகளையும் உங்க பேர குழந்தைகளையும் தயவு செஞ்சு இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாளைக்கு 10:30 to 11 அந்த குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி இருக்கு. அதுல முழுக்க முழுக்க சிரிப்பு யோகா தான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கொடுக்க போறோம்.
குழந்தைங்க வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு சில்ட்ரன்ஸ் யோகால உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் எல்லாம் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதற்கான போஸ்டர் இன்னைக்கு குரூப்ல ஷேர் பண்றோம். அதையும் நீங்க வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இன்று மாலை சிறப்பு சொற்பொழிவிற்கு நமது கரூர் பேராசிரியர் மனோகரன் ஐயா அவர்களுடைய அற்புதமான உணர்வுகள் அப்படிங்கிற தலைப்புல பேசுறாங்க. அவங்களாம் மகரிஷி கூட இருந்தவங்க. வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஆமா. அது கூட இன்னொரு முக்கிய அறிவிப்பையும் நான் சொல்லிடுறேன். வெளியில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தான் அந்த அறிவிப்பு கொடுக்குறேன். வருகின்ற மார்ச் 28ஆம் தேதி நமது இறை சாதனை மார்க்கத்தினுடைய புதிய ஆனந்த யோக பயிற்சி மையம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இடம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மலையப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல அதனுடைய நிகழ்வு நடக்க இருக்குது. அந்த இடத்துக்கு போறதுக்கு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எவ்ரி ½ to 45 minutes ஒரு பஸ் இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் இருக்கு. அதனால அந்த நிகழ்வு 28ஆம் தேதி காலையிலிருந்து மதிய வரைக்கும் திறப்பு விழா நிகழ்வு வந்து சிறப்பா 10 to 1 நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அதற்கு நீங்க எல்லாருமே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க யாரெல்லாம் வர்றதுக்கு விரும்புறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த ஃபார்ம் நாங்க அனுப்புவோம். நீங்க அதுலயும் அந்த ஃபார்மையும் சும்மா அது பேரு ஊரு அது மட்டும்தான் இருக்கு. அந்த ஃபார்மையும் நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா எவ்வளவு பேர் வர்றீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் உங்களுக்கு இடமெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். நம்ம அந்த ஹால் பெரிய ஹாலா நம்ம பிளான் பண்றோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வரைக்கும் நம்ம வந்து தங்கி இருக்க முடியும். 300 பேர் வரைக்கும் தங்கி இருக்கலாம். அதுக்கும் மேல அன்பர்கள் வர்றதே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இடமெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். அதனால 28ஆம் தேதி மார்ச் 28 மகரிஷி அவர்களுடைய மகா சமாதி தினம் காலையில 10 to மதியானம் 1 மணி வரைக்கும் கிராண்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓப்பன் ஃபங்க்ஷன். நீங்க எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 27 நைட்டுக்கு டிக்கெட் போட்டீங்கன்னா 28 காலையில நாம அங்க வந்துக்கலாம். சரிதானுங்களா? 28 நைட்டு டிக்கெட் போட்டீங்கன்னா 29 நீங்க உங்க ஊருக்கு ரீச் ஆயிக்கலாம். அந்த 1 டே ப்ரோக்ராமுக்காக பண்ணுங்க. எல்லாருமே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க எல்லாருடைய வரவையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? அதுக்கு நிறைய பேர் டொனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வேற யாராவது நீங்க டொனேஷன் அனுப்ப விரும்பினாலும் நிச்சயமா உங்களோட டொனேஷனை நீங்க முடிஞ்சதை அனுப்புங்க. கட்டாயம் இல்லை. நல்லா வாழ்த்திட்டே வாங்க. வர 28 இந்த திறப்பு விழா மிக அருமையா நடக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம அந்த இடத்துல இருந்து வேர்ல்டு ஃபுல்லா நல்லா சிறப்பா கொடுக்கணும். அது நீங்களும் அதுல மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கீங்க. இதைய வந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஓகேங்களா? நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இதுக்கெல்லாம் போஸ்டர் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன் இன்னைக்கு. ஆமா, நிறைவு பண்ணிக்கலாம்.